சும்மா வெயிட்டு நம்ம தோட்டத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஒரு தடியங்காய் விளைஞ்சிருந்துச்சு. அதை நான் அறுவடை பண்ணுறதையும், அப்புறமா ஒரே பேட்டர் யூஸ் பண்ணி குக்கர்லேயும் கேக் பண்ணலாம், அதாவது ஓவன்லேயும் பண்ணலாம். ஓவன் இல்லாதவங்களும் குக்கரில் ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளான கேக், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு தடியங்காய் காய்ச்சிருக்கு. தடியங்காய் பொங்கலுக்கே பறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் பிஞ்சியாக இருந்துச்சு, நல்ல விளையலை அப்படின்னு எங்கள் அப்பா பொங்கல் படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ சொன்னாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் விளையட்டும் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் போல் போட்டாச்சு. இப்போ நல்லா விளைஞ்சிட்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த தோல் ஆஷ் கலரில் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாம்பல் கலரில் மாறும், பச்சை கலர் போய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்து கொஞ்சம் எறும்பு வர ஆரம்பிச்சிட்டு, அதனால இப்போ அதை பறிச்சிடலாம், கரெக்ட் டைமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அதை தான் பறிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த தடியங்காய் வெட்டுறதுக்கு தான் ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் அந்த காய்கறி வெட்டின குப்பை அதெல்லாம் பொதுவாகவே தூர தூக்கி போட மாட்டேன், அந்த செடியிலே போட்டுருவேன். அதில் ஏதாவது விதை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் சம்டைம் வரும். இந்த பப்பாளி எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா தடியங்காய் இவ்வளோ பெருசாகிட்டு, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 கேஜியாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே காமிக்கேன். இது மாதிரி தான் இந்த பப்பாளி இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த சீடெல்லாம் போடுவோம்ல, அந்த குப்பையெல்லாம் போடுவோம்ல, அதுலேருந்து வளர்ந்தது தான் இதெல்லாம். நம்ம தடியங்காய் கட் பண்ணிடலாம். சும்மா வெயிட்டு, நல்லா வெயிட்டாக இருக்குது. எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல வெயிட்டு, அழகாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் நம்ம உரங்கள் எதுவுமே போடாமல் விளைய வச்ச காய். அதாவது இது தடியங்காய் அப்படிங்கிறது பூலாம் பூத்துச்சு, தடியங்காவா பூசணிக்காவான்னு தெரியாமல் இருந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் தான் தடியங்காய் அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. நல்ல வெயிட்டாக இருக்குது. நான் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், காமிக்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணும்போது தான் இது எல்லாமே மக்கர் பண்ணும். அதாவது நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடைகள் அதெல்லாம் வரதான் செய்யும். அது என்னவோ நான் இது உள்ள பேட்ரி இல்லையோ அப்படின்னு நினச்சேன். ஆனே ஆகலையோ, பேட்ரி இல்லையோன்னு நினச்சேன். ஸோ பேட்ரி இருக்குது. எனக்கு தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஸோ ஒரு வீடியோ விட்டேன் அப்படின்னா மறுபடியும் விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆன் ஆகிட்டு பேட்டரி கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். நாலு 600 கிட்டத்தட்ட 4700 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இது கடையில் போய் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 70 ரூ. 80, கிட்டத்தட்ட ஒரு ₹100 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுறலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் நினச்சி பார்க்கலாம், இந்த ஒரு தடியங்காய் வச்சுட்டு இவன் ஏன் இவ்வளோ பந்தா பண்ணுதா அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் எதிர்பார்க்காம ஒரு சீட்லேருந்து கிடைச்ச ஒரு காய் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். அது பார்க்கும்போது நீங்களும் அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. காய் சின்னதாக இருந்தாலும் நமக்கு அது கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக் ஒரு நாள் பண்ணினேன், அந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஓவன்லேயும் பண்ணலாம், ஒரே பேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஷார்ட்ஸ்லேயும் நான் நெக்ஸ்ட் இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. ஒரு பாத்திரத்தில் மைதா, அப்புறமா ஜீனியை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஜலிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் பால், கொஞ்சமாக உருக்கின வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர்
தயிரும் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு தனியாக நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜலிச்சு வச்சிருக்க பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பட்டருக்கு பதிலா உருக்கின பட்டருக்கு பதிலா குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம வச்சுக்கணும். நான் வந்து 2 பகுதியா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து ஓவன்ல பண்ண போறேன். இது வந்து ஓவன்ல பண்ண போறேன். அதில வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு, அதில கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒட்டாம வரதுக்கு. மீதி இருக்கிறத அந்த ரவுண்டு டின்ல வந்து மீதி இருக்கிற பேட்டர சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதாவது ஓவன் இல்லாதவங்களும் வீட்ல குக்கர்லயே நம்ம இந்த கேக் வந்து சூப்பரா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 2யுமே தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து குக்கர வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இந்த மாரி ஒரு ரிங்கு அல்லது ஏதாவது ஒரு தட்டு அந்த மாதிரி குக்கர கவுத்தி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பேட்டர வந்து உள்ள வச்சுக்கோங்க. நான் உள்ள வைக்கும்போது கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். கொஞ்சம் சைடா சரிஞ்சுட்டு வந்திருக்கு. நம்ம எப்படி வைக்கோமோ அதே மாதிரி தான் கேக் வந்து நமக்கு வரும். கொஞ்சம் சரிஞ்சுட்டு வந்ததுனால கேக் கொஞ்சம் சரிஞ்சுட்டு வந்திருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா எல்லா சைட்லயும் ஒண்ணு போல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து கேஸ்கட் போட வேண்டாம். விசில் எதுவுமே போட வேண்டாம். வெயிட் எதுவும் போடாம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கேக் பேட்டர்லாம் உள்ள வச்சுட்டு, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அந்த குக்கர் மூடிய மட்டும் போட்டுட்டு ஒரு 35 மினிட்ஸ் வைங்க. நல்லா கேக் வெந்துரும். வெந்துட்டான்னு செக் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓவன்ல வைக்கிறதுக்கு பேக்கிங் மோட்ல 180 டிகிரி செல்சியஸ்ல வந்து 40 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் உள்ள வச்சுட்டேன். 2மே வெந்துட்டு இருக்க சமயத்துல இது வந்து கனாஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பால், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, கொக்கோ பவுடர், கொஞ்சமா ஜீனி எல்லாம் சேர்த்துட்டு அத கொஞ்சம் பட்டரும் சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சமா டார்க் சாக்லேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு, இல்ல அப்படின்னா டைரி மில்க் சாக்லேட் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் போட்டதுனால லைட்டா கட்டி விழுந்துட்டு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கலந்ததுக்கு அப்புறமா ஹீட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா வந்து இது எல்லாமே கலந்து எடுக்கிற வரைக்கும் பக்கத்திலேயே நிக்கணும். கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா கூட அது வந்து கட்டி கட்டியா விழுந்துரும் இந்த மாதிரி. நல்ல கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அத வந்து நம்ம கேக்குக்கு மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. இப்ப நம்மளோட குக்கர் கேக் வந்து ரெடி ஆயிட்டு, இப்ப இந்த மாதிரி ஸ்பூனு, நைஃப் ஏதாவது விட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒட்டாம வந்துட்டு அப்படின்னா கேக் ரெடின்னு அர்த்தம். இப்ப இத வெளியில நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா இத வந்து நம்ம கேக் அன்மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அ ஓவன்ல உள்ள கேக்குமே ரெடி ஆயிட்டு. நான் பட்டர் போட மறந்துட்டேன் கனாஷ்ல. அதனால அத போட்டுட்டு, அத நல்லா கலந்து விட்டுருக்கேன் மறுபடியும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அத டீமோல்டு பண்ணிட்டு, அதுக்கு மேல அந்த கனாஷ் வந்து வச்சிர வேண்டியது தான். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப கேக்கு தெரியுதா? லைட்டா சரிஞ்சிருக்கு பாருங்க. நான் வந்து அந்த குக்கர்ல அந்த சைடுல ஒரு சைடுல இருந்து மட்டும் தான் பார்த்தேன்றதுனால. பட் வந்து அந்த ஓவன்ல கேக்க விட, அந்த குக்கர்ல உள்ள கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியா, சாஃப்ட்டா சூப்பரா இருந்துச்சு. முட்டை எதுவுமே இல்லாம நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். எக் எதுவுமே இல்லாம பண்ணியிருக்கிறதுனால ஸ்மெல் எதுவுமே வராது. சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. இந்த ஓவன்ல உள்ள கேக் வந்து ஃபர்ஸ்ட்டு 35 மினிட்ஸ்ல எடுத்தேன். அது வந்து நல்லா வேகலன்றதுனால மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சேன். ஸோ மேல வந்து இந்த மாதிரி கிராக் விழுந்திருக்குல்ல, இத எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு, இத பீஸஸா போட்டு வச்சிரலாம் அப்படின்னு தான் நெனச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் ஆர்த்தி தான் கொஞ்சம் ஐடியா குடுத்தா. இந்த கனாஸ் எல்லாம் இதில ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற கேக் வந்து இந்த டெடி பியர் காது மாதிரி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ அதுமாரி ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் வந்துச்சு. ஏதாவது ஃபங்ஷன் வீட்ல ஏதாவது வெட்டிங் டே இல்லன்னா பிள்ளைங்களோட பர்த்டே ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல இந்த மாதிரி நீங்களும் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். அதுக்கு கொஞ்சமா அந்த கேக்கு காதுகள்லாம் ஏதோ கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு, கொஞ்சமா சாக்லேட் எல்லாம் பிச்சு கண்ணு, மூக்கு இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் தூவி விட்டாச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. எங்க அத்தை வந்து பொதுவா என்னோட மாமியார் வந்து கேக் வந்து முட்டை சேர்த்துருக்குன்றது சாப்பிடவே மாட்டாங்க. அந்த முட்டை வாடை வரும் அப்படின்றதுனால. பட் நான் செய்ற எக்லெஸ் கேக் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் கட் பண்ணி குடுத்தாச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதுல வந்து நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதும மாவு கூட சேர்த்துட்டு நல்ல ஹெல்தியான கேக்கா பண்ணலாம். நான் நெறைய கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். இட்லி கொப்பரையில கூட ட்ரை பண்ணியிருக்கேன். குக்கருக்கு பதிலா நீங்க இட்லி பாத்திரத்தில வச்சு பண்ணலாம். ஓகேங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்மளோட சேனல் சுமதீஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. நம்ம வீட்ல விளைஞ்சதுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல மணக்கு. என்ன ஸ்மெல்? நோ பெஸ்டிசைட்ஸ். சுத்தமான சுகாதாரமான தடியங்காய். அதை வித்தா எவ்வளோமா வரும்? எப்படி கொடுக்கணும்.
அது ஒன்று Next ஆச்சிக்கு, வந்து அது ஒன்று சித்தி. இது நல்ல மேலே இன்னும் கொஞ்சம் விளங்குது. இது இதை ஆச்சிக்கு கொடுத்துரு, இதை சித்தி கொடுத்துரு. உனக்கு இது போதுமா? அந்த ஒரு பீஸ் போதுமா? ஆ